செஸ்ட் பெயின் வர மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த செஸ்ட் பெயின் வந்தா சோடா குடிச்சிடுன்னு சொன்னவனை தேடி உதைக்கணுங்க. அது யாரு சொன்னான்னு தெரியல. செஸ்ட் பெயின்னா வாங்கி சோடா குடிச்சிருங்க சரியாயிடும். அவேர்னஸ் இல்லை. செஸ்ட் பெயின்னா என்ன பண்ணணும்னு தெரியல. செஸ்ட் பெயின்னா ஜெலிசில் மாத்திரை வாங்கி போட்டுக்க சரியாயிடும். செஸ்ட் பெயின்னா 90% அசிடிட்டியாக தான் இருக்கும். அவங்களே முடிவு. நடைமுறை வாழ்க்கையில் நம்ம நியாயமாக என்ன பண்ணுமோ அதுவே இப்போலாம் எக்ஸசைஸ். சார்லி சாப்ளின் சொன்ன மாதிரி நீங்கள் பாருங்கள், ஒரு காலத்தில் சிரிக்கிறதே எக்ஸசைஸ் ஆகிடும் அப்படின்னு. இப்போ எல்லாம் கிளப்புக்கு போனால் கூட்டமாக உட்காந்து சிரிச்சுட்டுலாம் இருக்காங்க. அது கூட இப்போ எக்ஸசைஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம நல்லா பார்த்துக்கணும். உடம்பு தான் கோயில், மனசு தான் தெய்வம். நம்ம உடம்பை நம்ம நல்லா பார்த்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்கப்பா, தம்பி நல்லா போகிற இடத்துல ஒழுங்காக இருப்பா, நல்லபடியாக இருப்பா, உடம்பு நல்லா பார்த்துக்கோப்பா, சவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும், சவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இட்ஸ் வெரி ட்ரூ. சவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும். ஸோ இப்போது இந்த இனிஷியேட்டிவ் இப்போது ஒரு செஸ்ட் பெயின் வர மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த செஸ்ட் பெயின் வந்தால் சோடா குடிச்சிடுன்னு சொன்னவனை தேடி உதைக்கணுங்க. அது யாரு சொன்னான்னு தெரியல. செஸ்ட் பெயின்னா வாங்கி சோடா குடிச்சிருங்க சரியாயிடும். இப்போ பாருங்க, ஃபனியாக சொல்லிட்டேன். இப்போ என்னோட கசின் ஒருத்தர் ரிலேட்டிவ் கொஞ்ச நாள் முன்னாடி செஸ்ட் பெயின் பைக்கில் போயிட்டு இருந்திருக்காரு. ஒரு இடத்துல நின்று சோடா குடிச்சிட்டு போயிருக்காரு. பைக்கில் போயிட்டு இருக்கும்போதே விழுந்துட்டாரு. பாஸ்ட் அவே. ஸோ அவேர்னஸ் இல்லை. செஸ்ட் பெயின்னா என்ன பண்ணணும்னு தெரியல. செஸ்ட் பெயின்னா ஜெலிசில் மாத்திரை வாங்கி போட்டுக்க சரியாயிடும். செஸ்ட் பெயின்னா 90% அசிடிட்டியாக தான் இருக்கும். அவங்களே முடிவு. அதே மாதிரி இந்த செல்ஃப் மெடிக்கேஷன் இருக்குல்ல, அவங்களையும் ஏங்க பரவாயில்லைங்க, நீங்கள் கரெக்டாகவே இருந்துட்டு போங்க, அசிடிட்டி தான் இருந்துட்டு போட்டோம். ஒரு வாட்டி கேட்டுக்கிறதுல தப்பு இல்லையே. நம்ம டாக்டர் ஒரு வார்த்தை கேட்டுட்டு எடுத்துக்கலாம். செல்ஃப் மெடிக்கேஷனும் ரொம்ப தப்பு. அதையும் அவாய்ட் பண்ணுவாங்க. இதனால நிறையா நான் என்னோட ரியல் லைஃப்ல நிறையா பார்த்து. இப்போ என் கசின் மாதிரி பாருங்க, அவர் இன்னைக்கு இல்லை, கிட்டத்தட்ட 25 வருஷம் அவர் ஒரு சினி ஃபீல்டில் டான்ஸராக அவர் இருந்து 25 இயர்ஸ்க்கு அப்புறம் டான்ஸ் மாஸ்டராக ஆனார். டான்ஸ் மாஸ்டர் ஆகி ஒரு ஃபஸ்ட்டு சாங் பண்ண போகிறார். இன்னும் 3 மாதத்தில் தன்னுடைய முதல் சாங் பண்ண போகிறாரு, இறந்துட்டார். செஸ்ட் பெயின் வர மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த செஸ்ட் பெயின் வந்தால் சோடா குடிச்சிடுன்னு சொன்னவனை தேடி உதைக்கணுங்க. அது யாரு சொன்னான்னு தெரியல. செஸ்ட் பெயின்னா வாங்கி சோடா குடிச்சிருங்க சரியாயிடும். அவேர்னஸ் இல்லை. செஸ்ட் பெயின்னா என்ன பண்ணணும்னு தெரியல. செஸ்ட் பெயின்னா ஜெலிசில் மாத்திரை வாங்கி போட்டுக்க சரியாயிடும். செஸ்ட் பெயின்னா 90% அசிடிட்டியாக தான் இருக்கும். அவங்களே முடிவு. நடைமுறை வாழ்க்கையில் நம்ம நியாயமாக என்ன பண்ணுமோ அதுவே இப்போலாம் எக்ஸசைஸ். சார்லி சாப்ளின் சொன்ன மாதிரி நீங்கள் பாருங்கள், ஒரு காலத்தில் சிரிக்கிறதே எக்ஸசைஸ் ஆகிடும் அப்படின்னு. இப்போ எல்லாம் கிளப்புக்கு போனால் கூட்டமாக உட்காந்து சிரிச்சுட்டுலாம் இருக்காங்க. அது கூட இப்போ எக்ஸசைஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம நல்லா பார்த்துக்கணும். உடம்பு தான் கோயில், மனசு தான் தெய்வம். நம்ம உடம்பை நம்ம நல்லா பார்த்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்கப்பா, தம்பி நல்லா போகிற இடத்துல ஒழுங்காக இருப்பா, நல்லபடியாக இருப்பா, உடம்பு நல்லா பார்த்துக்கோப்பா, சவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும், சவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இட்ஸ் வெரி ட்ரூ. சவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும். ஸோ இப்போது இந்த இனிஷியேட்டிவ் இப்போ ஒரு